கேட்டாலே எனக்கு ஒரு உற்சாகம் வரும். இன்னும் நிறைய பேசணும், நிறைய கற்றுக்கணும், இவ்வளோ கற்றுக்கணுமா அப்படிங்கிறது. நான் தமிழாசிரியர், நீங்கள் சொல்கிற மாதிரி நூல்கள் வந்து லட்சம் நூல் வச்சுருக்கா சொல்லுவேன். அது மாதிரி அண்ணாவுடைய ஒரு உரைநடையில் சொல்லுவார், நூலகம் வந்து அமைக்கிறது தான் முக்கியம். மனத்தை சேர்க்கிறீங்கள பிள்ளைகளுக்கு அறிவை கொடுங்க, நூலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் சொன்னதை ஏற்று நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் அதே மாதிரி சிறு சிறு பரிசு கொடுத்து திருக்குறளை படிக்க வைக்கிறேன். நிச்சயமாக உற்சாகம். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு தெளிந்த நீரோட்டமான வாழ்க்கை எது உங்கள் இன்றியமையாதது என பகைத்திறன் தெரிந்தலாம் இப்படி அறிந்தலாம். நான் என்னுடைய அணியில் ஐயா அவர்கள் மிக அருமையா ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது என்னன்னா, வில்லேர் உழவரை வந்து இந்த பகைச்சுக்கலாம், ஆனால் சொல்லே உழவர் சிறந்த அறிஞர்களை வந்து பகைச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, நல்ல அதாவது உண்மையும் நல்ல ஒரு குணமும் படைத்து நல்ல திறமுடைய அந்த புலவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு புலவர் வந்து என்னன்னா ரொம்ப மிக சிறந்த அளவில் இருக்கக்கூடியவர் வந்து என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். காலமேக புலவருடைய இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்க வந்து எது சொன்னாலும் நடக்கும். அவர் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவாரா, குளத்துல குளிச்சுட்டு தன்னுடைய ஆடை நீர் அலசி, அவருக்கு ஒரு ஆடை 2 ஆடை தான் வச்சிருப்பாங்க, அப்படியே விடுவாராம். அது வந்து என்னன்னா அந்த காற்றுல அவர் பின்னாடியே வரும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் அந்த காலத்துல புலவர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் அந்த சொல்லே உலக சிறந்த பேச்சு உண்மை திறமுடைய புலவர்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. விளையாட்டாக கூட அதை நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு 2 விஷயம் ரொம்ப அழகா பேசி வச்சிருக்காங்க. இப்ப பகைத்திறம் திரை அறிதல் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுடைய செயல்கள் குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இது எதை பத்தி இந்த பகைத்திறம் தெரிதல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா வந்து நம்ம பகைவர் இல்லாமல் இருப்பது நல்லது, அந்த பகைவரை நட்பாக்கி கொள்வது நல்லது. 2 விஷயத்தை தான். பகைவரை நட்பாக்கி கொண்டால் அவர்களை பற்றி மிக உயர்வாக பேசுகிறது. திருக்குறள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெடுதல், ஆனா இப்படி இருந்து அப்படின்னு தான் மனிதனுக்கு வழிகாட்டு இல்லைங்களா. அதாவது நாம என்னெல்லாம் செய்தால் என்ன கெடுதல் வரும், இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத வழிகாட்டி தான் அந்த திருக்குறள் சொன்னா. அதே மாதிரி பகைத்திறம் தெரிதல்ல இவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி இன்னும் 2 திருக்குறள் மூலமா நான் உங்களுக்கு 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் வந்து. அதாவது என்னன்னா, ஒரு பகை வந்து சிறியதாக இருக்கும் பொழுது அந்த பகையை வந்து நம்ம உழைச்சிடும், பெருசாக்கணும். பெருசாக்கினா இன்னும் வந்து நமக்கு அந்த பகையை அதிகமாகி நிறைய இழப்புகள் வந்து நேரிடுங்கிறாங்க. இளையதாக உள்வரம் கொள்க கலைகுல கைகொள்ளும் காழ்வெளின்னு சொல்றாங்க. உள்செடி வந்து சின்னதா நம்ம வீட்டுல வளருது அப்படின்னா பெருசா வளர்றதுக்கு நம்ம பார்க்கணும். சின்னதா இருக்கும்போதே அதை பிடிச்சு போட்டுக்கணும். அப்பதான் வந்து அது வந்து நம்மளை வந்து எந்த தீங்கும் தராம அது வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பகையையும் சிறிதாக இருக்கும் பொழுது பேசி முடிவு பண்ணி அதை இல்லாமல் செய்யணும். அது வந்து முக்கியமான ஒரு இதை வந்து சொல்ற. அது மட்டுமல்லாமல் பகையை நட்பாக்கி கொண்டொழுகும் பண்புடையாரின் தகை வைத்து கண்டிப்பே உலகு. உலகில் யார் பின்னாடி இருக்கும்? யார் ஒருவன் பகையை நட்பாக்கி கொள்கின்றானோ அவன் பின்னாடி தானே அந்த உலகமே இருக்கு அப்படிங்கிற. அப்ப பகையை வளர்த்து கொண்டே இருக்காமல் நட்பாக்கி கொள்வதுதான் சிறப்பு அப்படிங்கிறத திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன திருக்குறள் 1.25 அடியில் வந்து உலகத்தையே அடர்ந்ததுன்னு அதனாலதான் அது பெருமையா சொல்றாங்க. அணுவை குறைத்து கடலை குறைத்து உருவத்தின் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அணுவையே குறைக்கக்கூடிய தன்மை அந்த திருக்குறளுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பகைத்திறம் தெரிதல் என்பது ஒரே ஒரு கருத்து தான். பகையை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும், அது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி உரையை பகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கண்ணும் பட்டங்கள் செயல் எதிராக தெரிந்து கொண்டு தன்னை வலிமைப்படுத்தி தக்க பாதுகாப்பு ஏற்படுத்தி கொண்டால் அவன் பகைவனுக்கு ஏற்பட்ட கர்வமும் அழியுமா. அந்த சிறப்பு எவ்வளவு அருமையான ஒரு சிறப்பாக சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கணும். அந்த பகைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய செயல் எப்படிப்பட்டது, அந்த செயலை தெரிந்து இவன் அவனிடம் செயல்பட்டால் அவனுடைய ஆணவம் அழிந்து போகும் சொன்னாங்க. இடையதாக அவருக்கு அந்த சின்ன முன்மரத்தை நம்ம களையும், அந்த களையும் பெருசாக ஆயிடுச்சுன்னா நம்ம கையை பார்க்கலாம். அதுபோல அந்த பகைவனை அந்த பகையில் ஏற்படும் போதே அந்த பகையை களைகின்ற அந்த சிறப்பு தான் பகைத்திறம் தெளிதல் என்பதை தெளிவாக சொன்னார்கள். அவருடைய
கருத்துக்கு இவருக்கு என்ன மறுப்பு சுமுத்ரா தேவி என்ன உட்பகை அதனை பற்றி என்ன சொல்லப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். காலம் கருதி 2 மணித்துளிகள். தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தில் சிறப்பாக நடத்தி கொண்ட வைமாகுமார் அவர்களை, அனிதா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை மற்றும் பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்களை மற்றும் எதிரணியில் குறித்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்னாங்க இல்லையா, இகழி என்பது வலிமையை பாதுகாக்கக்கூடியது அல்ல, வலிமையை அளிக்கக்கூடிய ஒரு பகையாக உருவாகிறது. இகழி என்ப எல்லா உயிர்க்கும் பகை என்னும் பண்பினை பாதிக்கின்றோம். நோய் என்பது எதை குறிக்கிறது என்றால் பகையை தான் குறிக்கிறது. எது பகை என்பது உட்பகை முதல் தோன்றியதால் அடுத்த பகை வெளிப்படையாக தோன்றும். பகை என்ற உணர்வை வெளிப்படையாக தோன்றும். அதை இங்கே வள்ளுவர் எடுத்திருக்கிறார். வெளிப்பகைக்கு இடம் தருவதுதான் உட்பகை. வெளிப்பகை தெரியணும்னா உட்பகை இருந்தால் தான் மனிதர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளப்பி விடுவாங்க. அங்க கலகத்தை ஏற்படுத்தலாமா, இங்க போராட்டம் ஏற்படுத்தலாமா என்று உட்பகை ஏற்படுத்தலாம். அப்ப உட்பகையில நிழலோடு நேயம் உறவாடு பகை. நிழலோடு நேயம் நிற்க நட்பு இருந்தால்தான் நம்ம உட்பகை இல்லாமல் இருக்க முடியும். அது பகையை வளர்க்காது. அன்புடையருக்கு எல்லாம் இது சிறப்பாக இருக்கும். இருள் சூழ்ந்த மேகத்தில் உறைபவனை போல உட்பகை இருக்கிறது. அதனுடைய உட்பகை அப்படி வெளிப்படையாக தெரியாமல் மனிதனுக்குள்ளே இருக்கின்ற புகையை போன்று இங்கே வள்ளுவர் எடுத்திருக்கிறார். வாழில்லாத உள்ளமும் வஞ்சிப்பவரை போல உட்பகை வளர்க்கின்றது. உள்ளம் நெருப்பை உணர்த்தும் வெளிப்பாடுகளாக உட்பகை இருக்கின்றது. உண்மை எண்ணம் இல்லாதவன் உளவாளி. உண்மையா உறவாடிட்டே இருப்பான் பக்கத்துல, ஆனா நட்பு என்ற தீய வட்டத்துக்குள்ள இருக்கானா என்ற மனநிலையை அறிய முடியாதவன் உளவாளியாக இருக்கிறானா, உட்பகையோடு இருக்கிறானா, பகையோடு இருக்கிறானா என்று அறிந்து உணர்ந்தால்தான் அதை உளவாளியாக செயல்பட வேண்டும். புறத்தில் உள்ளத்தோடு திருப்பவன் நல்லா வெளிப்படையா நல்லா பேசிட்டு உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு கவுக்குற மாதிரி கவுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பாரு. கடைசி காலத்துல உதவி செய்வான் என்று நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் இப்படி செய்த மண்பானையில் பொருந்தாத மூடியை கொண்டது உட்பகை. அப்ப மண்பானைக்கு பெரிய மூடி இருந்தால்தான் அதில் எதுவும் பகையிட்டாமல் இருக்கும். அதுதான் சொல்றாரு. இரும்பை தேய்வது போல உட்பகை. தங்கத்தில் இரும்பை கலந்தால் எப்படி உட்பகை உருவாகிறதோ அதே போல் உங்கள் எண்ணங்களும் உருவாகி. உதாரணத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால் வேறு நாட்கள் கட்டபொம்மன் இவங்களுடைய கதைகள் எல்லாம் நான் சொல்ல விரும்ப நேரமில்லை, சொல்ல நினைக்கிறேன். ஆனால் இவர்கள் கொடுத்த டைமில் 2 மணித்திருங்கள் தான். ஆனால் கட்டபொம்மன் வரி கட்டுவதற்கு என்ன ஆங்கிலேயர்களை போராடி ஜெயித்தாரோ அதே தமிழ் நம்ம நாட்டவர்களை அவரை காட்டி கொடுத்தது உட்பகை தானே. அதுதான் அவர்களுக்கு சிறப்பாக. வேலைநாட்கள் தன் கணவனை இழந்து கூட மொழி புலமை அறிந்து அவர்கள் எப்படி வெல்ல வேண்டும் என்றும் வாழ்பயிற்சி போன்றவற்றை எடுத்தார்கள். அப்படி எடுக்கும் பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு குயிலி என்ற தோழி என்பவள் பகையாக இல்லாமல் உட்பகையாக இல்லாமல் நட்பாக இருந்து செயல்பட்டார். இந்த நட்பு என்ற வட்டத்தை கொடுத்தார்கள். இப்ப பகை என்ற நட்பு என்றார்கள். பகை என்பது நட்புக்கு வராது, எதிர்மறையாக செயல்படுவதுதான் பகைக்கு. அப்பொழுது குயிலி காப்பாற்றப்படுகிறார். எப்படி? நாட்டை காப்பாற்றுகிறார். அவளுடைய தோழிக்காக வேறு நாட்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சாணி தீக்கடங்கில் போய் நெய்யை மூட்டை கொண்டு ஆயுத கடங்கில் குதிக்கிறார். ஒரு திருவிழாவில் போய் இதுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அம்மன் கோயில் திருவிழா நவராத்திரி ஒட்டி நடக்கும் பொழுது அந்த திருவிழாவில் நெய்யை ஊற்றி கொண்டு ஆயுத கடங்கை எப்படியே அழித்தால்தான் இந்த ஆங்கிலேயர்கள் நம்மை அழிக்க மாட்டார்கள் என்ற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அப்ப உட்பகையும் இல்லை, பகையில்லாத உணர்வோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவ்வாறு வளர்ந்த கதைகள் சொல்லிக் கொண்டே போகலாம். இவ்வாய்ப்பதற்கு நன்றி. உட்பகை ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞானம் ஒன்றாமை ஒன்றிலது.
இடத்துல பகை ஏற்படுத்தினா அவன் ஒரு போதும் அழியாமல் அதாவது உட்பகையில் தான் அதிகமாக வலியுறுத்துறார் வள்ளுவர். அதாவது பகை வெளிப்பகையாக இருந்தால் அதை மாற்று உட்பகை ஏற்படும் போது உடல் முறையான் உட்பகை தோன்றின் இதழ் முறையான் ஏதம் பலம். ஒருவனுக்கு உறவு முறையினருக்கு உட்பகை உண்டாகும் அது அவன் உயிரையே அழிக்கத்தக்க குற்றங்கள் பலவற்றையும் செய்யும். ஆனால் உட்பகை தெரிந்து தெளிதல்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பு தரும் என்று கூறி உட்பகை நாம் அறிதலை நாம் அதை புரிதலாக்கி கொண்டு வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை தெளிந்த நீரோட்டமாக சிறக்கும் என்று கூறி என்னுடைய முடிவுரை